ஆதங்கத்தை கேளுங்க. தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர்ன்ற பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? ரத்தம் கொதிக்குது. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு. அது படம்டா. படமாடா எடுக்கிறீங்க? தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக். அவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் அப்படியே போக சொல்லுங்க சூர்யாவை. படம் என்ன கேரப் பயிலுங்களா? நாங்களாம் காசு கொடுத்து பாக்குறாங்க. ஒரு காசும் ஒரு சும்மா கிடைக்குதா? பைத்தியகாரத்தனமா படம் விஷுவலும் இல்ல, எஃபெக்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. பாட்டு பிடிச்சா உங்களுக்கு சார்? அவனா படம் தொடங்குனதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானு. யாரு? அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன். என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன மென்டலா? நாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்களா? காமெடின்ற பேர்ல 2 பேர் வந்திருக்கானு. யோகேஷ், யோகி பாபு. அவனும் தாங்க முடியல. 10 நிமிஷம் சாவச்சான் அவன். அதுக்கப்புறம் கங்குவானு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டானுங்க. விஷுவல் 3D எஃபெக்ட் ஒரு மண்ணும் இல்ல. உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சது என்ன? பிடிச்சதா? விட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம். அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. எனக்கு காசு சும்மா வருது 300 ரூபாய் 400 ரூபான்ட்டு. தீபாவளிக்கு அமரன் அடி தூள் கிளப்பிட்டாங்க. என்ன படம்? படம் மேக்கிங்ல இருக்கணும். படம் பார்க்கணும் காசு கொடுத்து படம் பார்க்கும்போது ஒரு த்ரில் இருக்கும், ஒரு நியாயம் வேணும். ஒண்ணுமே இல்லாம எதிர்பார்த்து போறீங்க. இந்த படத்தை என்ன எதிர்பார்த்து சார்? நல்ல 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார். பைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்ல. ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டீங்களா? கண்ணாடி போட்டிருக்கேன். நீ வேற இந்த டாக்டர் கிட்ட தாங்க போய் கண்ணாடி போட்டு வரணும். டாக்டர் கிட்ட போயிட்டு வேணா கண்ணாடி போட்டு வந்து இந்த 3D படம் பார்க்கலாம். வேற என்ன கேள்வி சார்? என்ன சார் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் படம் பார்க்கணும்ல? படம் பார்க்க மக்கள் உட்காரணும்ல? யாரா ஒரு மக்களாவது உருப்படியா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இந்த படமா இது இந்த மாதிரி என்னது? நானும் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவன் தாங்க. இப்படி இவ்வளவு கேவலமாலாம் படம் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்தியக்காரத்தனமா ஆக்க கூடாது. ஆதங்கம் தாங்க முடியல என்னால எல்லாம். ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்படியே அடிச்சுக்கிட்டு என்ன பண்றது சார்? இந்த மாதிரி படங்களை இனிமேல் தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இதுக்கான சரியான பதில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். தியேட்டரை விட்டு படம் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படியே வசூலா?